புயல் புயல் வந்து மெதுவாக போனால் இது வேகமாக போனார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் போனார். இந்த பேரே புதுசாக இருந்துச்சு அப்போதைக்கு. அந்த பிரசன்ட்ல வந்து சென்னையில் தான் ஆரம்பிச்சாங்க மயிலாப்பூரில். சுவாச புரட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. பசியாற்றும் விழா மதுரையில் நடந்துச்சு. நிறைய பேர் பங்கு பெற்றிருப்பீங்க. சரணாகதி விழா, சரணாகதிக்கு ஒரு விழா. ஐயா எனக்கு எல்லா விதமாகவும் தெரியாது, எல்லா விதமாகவும் தெரிகிறாரு. இயேசுவா தெரிகிறாரு, அல்லாவா தெரிகிறாரு, சிவனா தெரிகிறாரு, வள்ளலாரா தெரிகிறாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தா வள்ளலார். அப்படி ஒரு எனக்கு பேரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று என்னோட உடலில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நான் மந்திரம் சொல்லிக்கிட்டு சாமியை வந்து நான் அவர் பாதத்தை பார்த்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் இன்னொரு இதில் வந்து இந்த இது ஒரு செயல் வடிவமாக ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு அற்புதமான இதாக பார்க்குறேன். பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னாரே, ஒரு முறை பார்த்தேன், எனக்கு அந்த வழி இருந்தது, துன்பம் இருந்தது, நோய் இருந்தது, எல்லாமே விலகி விட்டது. பார்வைக்கு அவ்வளோ சக்தியா? கடந்த மாதம் கூட என்னுடைய மனைவியும் மகளும் திருவண்ணாமலையிலே அந்த வெட்ட வெளியிலே 8 நாட்கள் தங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவரை மானசீகமாக ஏற்றுக்கொண்டார்கள் குருவாக. ஆனால் ஐயா அவர்கள் இப்பொழுது பேசும்போது கூட சொன்னார், நான் குரு அல்ல, அதுதான் நிறை குடத்துக்கு அழகு. நான் மனுஷனா மாறி இன்னைக்கு நான் ஐயாவுக்கு முன்னாடி பேசுறேன்னா எல்லாமே முழுக்க முழுக்க ஐயாவும் இந்த பிரபஞ்சம் தான். நானே நினச்சிக்கிட்டேன், அப்படி ஒரு காசு வாங்காமல் இவர் இப்படி ஒரு ஞான இதை நம்மளுக்கு போதனை செய்கிறாரு. ஐயோ இவர் எப்படி இது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. பார்த்தா வள்ளலாராகவும் தெரிகிறாரு, புத்தராகவும் தெரிகிறாரு, ஏசுநாதராகவும் தெரிகிறாரு, சிவனாகவும் தெரிகிறாரு. மொத்த பேருமே தேவர்கள் இருந்தாங்க. அந்த தேவர்களுக்கு மத்தியில் ஐயா வெள்ளியோடைய பிரகாசமாக இருந்தார். வேர்ட்ஸில் அப்போ மேட்டர் இல்லை. அப்போ இஸ் நாட் டீச்சிங் எனி மெடிடேஷன் கான்டென்ட், இஸ் ட்ரிகரிங் மை சோல் ஆக்சுவலி.
உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குருன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம். அந்த குருன்றது வார்த்தைன்றது ஒரு வார்த்தை இல்லை, அது வந்து ஒரு பிரபஞ்ச அலவரிசையிலிருந்து கால சுழற்சியால் உருவாக்கப்படுற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் பணி செய்ய தொடங்கும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சத்திற்குள்ள எல்லா பொருள் இருக்க எல்லா வடிவத்திலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் தான் இப்போ நம்ம இங்கே அமர்ந்திருக்கிற அந்த சூழல். குருவிட சரணடைந்து அவரோட உயிர் துளியின் வெளிப்பாடான குருவின் உரையை நம்ம வந்து கவனித்து உணர்ந்து புரிந்து அதை உணரும் போது நம்மளோட உயிர் துளி மேம்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. குருவின் ஒவ்வொரு அசைவையும் இந்த தியானத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தின் வெளிப்பாடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். அந்த புரிதல் சரணாகதி நோக்கி நகர்த்தும். அந்த நகர்த்தக்கூடிய சரணாகதி ஒரு மனிதனுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நடைமுறையில் ஒரு சடனாக இப்படி உங்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது வந்து ராஜா முத்தையா அந்த ஹாலில் தான் இது வச்சுருக்கணும். அது அந்த நேரத்தில் டேட்டு அங்கே இல்லை அவங்கக்கிட்ட. நமக்கு வந்து அவங்க பெரிய ஒரு தொகை வந்து சொல்லப்பட்டாலும் நம்ம அங்கே வைக்கணும் அங்கே சொல்லணும் அப்படிங்கிறது இதோடைய ஒரு வடிவமாக இருந்துச்சு. இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நமக்குள்ள உணர்த்தப்படுறத, நமக்குள்ள சொல்லப்படுறத, நமக்குள்ள பேசப்படுறத நம்ம நடைமுறையாக செயல்படுத்துக்கிறதுக்கு கொண்டு வர்றோம், நடைமுறைக்கு கொண்டு வர்றோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த உள் உணர்வை நம்ம புத்தகத்திலையோ மற்ற விஷயத்திலையோ பிறர்கிட்ட ஆலோசனையோ எந்த டிஸ்கஷனுமே இல்லாமல் தாய் தந்தை ஆசிரியர் சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருடைய வளப்பையும் தாண்டி உள் உணர்வாக அந்த உணர்வுகள் பேசும்போது, அந்த உள் உணர்வுகள் உணர்த்தும் போது அதை உணர்ந்து ஒரு மனிதன் அவன் போக்கில், அவன் சிந்தனையில், அவன் பார்வையில், அவனுடைய ஐடியாவில், அவனுடைய நாலேஜில், அவனுக்கு சுற்றி இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போக்குகள் இருக்கும்போது அவன் போக்க, அவன் பயணத்தை, அவன் பார்வையை, அவன் எண்ணத்தை, அவன் சூழலை, அவன் ஆசையை, இதை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உள் உணர்வு உணர்த்துறத ஒரு புது வடிவத்தில் ஒருத்தன் செயல்பட தொடங்கினா அதில் அந்த வடிவத்திலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 2000 காணொலியாக இருக்கட்டும், ஒரு 500-550 வகுப்புகள் நடத்தப்பட்டதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நிறைய மக்களை நிறைய இடங்கள்ல அவங்க ஊரில் அவங்க பகுதியிலே போய் சந்தித்த விதமாக இருக்கட்டும், அவங்கள ஆசையா வேற ஒரு மோகமா, வேற ஒரு சூழலா, பக்தியா, வேற எந்த வடிவத்துக்குள்ளே இல்லாமல் அதை இயல்புத்தன்மைக்கு கொடுத்து வர்றதுக்கு ஆனால் ஒரு வாய்ப்பை மேக்சிமம் உருவாக்குறதுக்கு காரணம் அந்த உள் உணர்வு தான். அப்போ அந்த உள் உணர்வு படி தான் நம்மளுடைய பணியை தீவிரமாக செஞ்சோம். வணக்கம். ஐயா அவரோட கடந்து வந்த பாதையை ஒரு சிலதை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன். ஓம் விஜய், ஆன்மா அருங்கோண சக்கரம், பேரில்லாதவன், மட்டையோட்டுக்காரன், குருநாதர், நீல நிற ஜோதி, பரத்தில் இருக்கும் ஜோதி, குரு, கைலாயம், ஆன்ம பெருஞ்சோதி. இதுக்கு முன்னாடி நான் வளர்றப்பெல்லாம் நான் நினச்சேன் இந்த பெயர்கள்லாம் வந்து சும்மா பேர் வச்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து தனக்குள்ள நடக்கிற அனுபவத்துக்கு பிரபஞ்சத்தால் கொடுக்க பேர் அப்படின்னு கண்ணு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸாக ஒருத்தர் சொல்லும் போது நம்மளுக்கு புரியுது. இது யாருமே சொல்றதில்ல. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸாக வளர்ந்து வர்ற சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் அவரை முன்னெடுத்தது. வீடுதோறும் தவம், மருத்துவ செயலாக்கம், ஆன்ம விடுதலை, முதல் புத்தகம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தின் குரல் 1, ஆன்மா அருங்கோண சக்கரத்தின் குரல் 2, அதுக்கப்புறம் கொடி ஏற்றுதல், அப்புறம் அன்னதான கூடம் தொடங்கி வைத்தது. அன்னதான கூடங்கிறது வந்து இந்த மாதிரி ஒருத்தர் தோன்றிட்டோம் நம்ம அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் பண்ணலை. இப்படி ஒரு விஷயம் உருவாக்கும் போது இந்த பிரபஞ்சமே அதை முன்னெடுக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீ கொடுத்த சாப்பாடில் வந்து ஒரு 7 இட்லி வெரைட்டி அதை தேர்ந்தெடுக்குது மக்களுக்கு இந்த மாதிரி 7 வெரைட்டியாக கொடுக்கணும்ட்டு. அப்போ அது எந்த அளவுக்கு நம்மளோட ஒன்றிணைந்து வருதுன்னு பாருங்க. அதுக்கடுத்து இன்னொரு புத்தகம் நீல நிறத்தொடர், அடுத்து சுவாச புரட்சி 1, சுவாச புரட்சி 2. அது வந்து ரொம்ப ஒரு புயல் வந்து மெதுவாக போனால் இப்படி வேகமாக போனார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் போனார். இந்த பேரே புதுசாக இருந்துச்சு அப்போதைக்கு. அந்த பிரசன்ட்ல வந்து சென்னையில் தான் ஆரம்பிச்சாங்க மயிலாப்பூர்.
சுவாச புரட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. சுவாசம் சீராக இருந்தால் வாழ்க்கையே சீராயிரும் அப்போதான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து முக்கடல் சந்திப்பு கன்னியாகுமரியில் கையெழுத்து பணி, அதுக்கடுத்து பசியாற்றும் விழா மதுரையில் நடந்துச்சு, நிறைய பேர் பங்கு பெற்றிருப்பீங்க. சரணாகதி விழா, சரணாகதிக்கு ஒரு விழா, அதுக்கடுத்து உணவு திருவிழா. அப்போ கடைசி மாசத்துல ஒரு 8 நாள் திருவண்ணாமலையில கண்டினியூஸ் பண்ணோம். இது மக்களுக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக நடந்தது. இது இல்லாமல் சோட்சமத்தில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு ஐயா சொல்றாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்ததை பின்னாடி வரவங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணும்னு நம்ம அடையாளப்படுத்துறோம். இதுக்கு பின்னாடி வந்து மாணவர்கள் அவங்களோட அனுபவத்தை ஓரளவு கூப்பிடுறோம். 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம தியான பயணம் ஐயாவோட பயணிச்சது அதை மட்டும் பகிர்ந்துக்கலாம். கோவிந்தராஜ் அவர்கள், தர்மபுரி. சரி, நம்ம வாழ்ந்தது போதும், இந்த பிறவியில் வந்து நம்ம நினைச்சதை அடைய முடியாதுன்ற ஒரு எஸ்டீம் கடைசி லெவலுக்கு போயிட்டு என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிட்டு சரி இனிமேல் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த அப்புறம் நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. சரி, இந்த தியானத்தில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தப்படும் போது என் மந்திரத்தை அடிக்கடி ஐயா மாற்றிடுவார். அப்போது மாற்றிடுறாரு. பேச்சு வந்து நமக்கு நிறைய அப்டேட்டில் மாறி மாறி வருது. இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. நாம் லூஸ் ஆகிட்டுமா இல்லை என்னான்னு கேட்டுருணும். திருவண்ணாமலையில் வந்து எனக்கு நான் எப்பவுமே எதுவுமே ஐயா கிட்ட ஒரு நாள் கூட எதுக்கு இது வேணும் இது குறை அப்படின்னு கேட்டதே கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்து இன்னும் வரலையும். சரி, நம்ம முழுசாக நம்பி இருக்கிறோம். எத்தனையோ குருமார்களுக்கு ஏமாந்து இருக்கிறோம். அவங்க வழி நடத்துறதுல சரியில்லாமல் போச்சு. இவரை முழுமையாக நம்பி இருக்கிறோம். நம்ம எதுக்கு கேட்கணும்? அவர் என்னைக்கே வந்து விசேஷமாக வந்து என்ன நம்ம உணர்த்துறாரோ அன்னைக்கு புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட்டு 12 மணி. அந்த 12 மணியில் ஆரம்பித்தது ஐயா ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்காரு. அந்த சுத்தமத்தில் வருவேன், இல்லைன்னா வந்து அந்த வெட்ட வேலையை வந்து உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உணர்த்தும், இதை நம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்றைக்கி 12 மணிலேருந்து வெடிகாலம் 6:30 மணி வரலும் நான் எனக்கு அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்தது. இதை யார்கிட்டையும் பகிர்ந்து கூடாதுன்னு நினச்சேன். இவ்வளோ நாள் சொல்லலை. இருந்தாலும் இன்றைக்கி நான் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்னா சொல்கிறேன். அப்போது அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது எனக்கு. அது எப்படி இருந்ததுன்றதை என்னால் விளக்க முடியல. அது உணர்ந்தால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போது ஒரு இப்போ தான் ஐயா சொன்னார், ஒருத்தரை நம்பிட்டா கண்டிப்பாக அது வந்து காலதாமதம் என்ன ஆகும், அதான் பொறுமையாக இருக்கணும்னு ஐயா அடிக்கடி சொல்லுவார். கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையிலும் என்ன நினச்சோமோ அது நிறைவேறியே தீரும். எதுக்காக நாம் அலையிறோமோ அதனுடைய பயனை பெற்று கண்டிப்பாக பெறுவோம். இதில் 100% நம்பிக்கை வைங்க. ஐயாவோட இருக்கும்போது நிறைய விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வெளியில் போயிட்டே இருப்பார் ஐயா. ஒரு வேர்க்கடலில் ஒரு அம்மா, வயசான அம்மா ஒரு கூடையில் விற்பாங்க. அது புதுசு வாங்கி அப்படியே அஞ்சு டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ என்ன உணர்ந்ததுன்னா ஐயாவை பார்க்குறவங்கள வந்து எப்பவுமே அவங்களுடைய பிரச்சனை அந்த ஸ்பாட்லேயே தீர்த்து வைப்பார், அவங்களை சந்தோஷப்படுத்திடுவார். திருமதி சித்ரா அவர்கள். இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸ் வந்து எனக்கு ஐயா எந்த அட்ரஸ்ன்னு தெரியல எனக்கு. அது எனக்கு முன்னாடியே உணர்த்திட்டாரு. 3 நாளுக்கு முன்னாடியே பஸ்ஸில் வந்து இந்த பெருமளத்தூர் இந்த என்னோட நேம் வந்து வருது. அதை வந்து நோட் பண்ணுறேன். இதே நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் 3 நாள் சென்று பார்க்குறேன் ஐயா இந்த ஊரோட பேரை போடுறாங்க. அப்போ ஐயா பேசக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு உணர்த்தப்படுது. எனக்கு வந்து தியானத்தில் செமையாக இருக்குது. அப்புறம் வந்து ஆன்ம விடுதலை கொடுத்த பிறகு எனக்கு குருட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. 5 வருஷமா ஒரு குருட்டு அகப்பட்டுட்டு இருந்தேன். அவர் நல்லவரா கெட்டவரானா எனக்கு தெரியாது. அவர் எப்படிதான் என்னை விட்டு விலகினாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஐயா தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. திருமதி சுமதி அவர்கள். ஒரு ஷார்ட்ஸ் 3 மணிக்கு போட்டிருந்தாங்க, வெளிப்படுத்துதல் அப்படின்னு அந்த ஐயா அதை சொல்லி அதோட தலைப்பின் கீழே அந்த சார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் ட்ரெயினில் வரப்போ அதை பார்த்துக்கிட்டே வந்தேன். அந்த வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பைபிளில் வந்து புதிய ஏற்பாடில் கடைசி பகுதியில் வந்து வெளிப்படுத்துதல்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த இப்போ ஐயா சத்தியயுகம் கலியுகம் பற்றி பேசியிருக்காங்கல்ல, அந்த வந்து புதிய பூமி உருவாகிறது, புதிய வானம், அதை பற்றி வெளிப்படுத்துதல்னு ஒரு பெரிய அத்தியாயம் இருக்கும்.
எனக்கு அந்த வெளிப்படுத்தல் பார்த்தோன்னா இந்த வெளிப்படுத்தல் வந்து எனக்கு ஞாபகம் வந்தப்போ நான் ட்ரெயினில் வரப்போ அதை பற்றி நான் சர்ச் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, இப்போ திருவண்ணாமலையில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு அப்புறம் முன்னாடி ஐயா அந்த திருவண்ணாமலையில் வந்து தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்தாங்க. அந்த வகுப்புகள் அவங்க என்னென்ன விஷயம் சொன்னாங்களோ அது எல்லாமே அந்த வெளிப்படுத்துதல அப்படியே வந்திருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த கருத்துக்கள் இப்போ ஐயா சொன்ன கருத்துக்களோட ஒரு மேட்ச் பண்ணி போச்சு. நான் அப்படியே ஒரு ஆராய்ச்சி மாதிரி நான் இது பண்ணேன். இயேசு கிறிஸ்துவோட வருகை, மறு வருகை இருக்கு இல்லையா, அப்போ வந்து என்னென்ன நிகழும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா பஞ்சம், கொள்ளை நோய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் வருவாங்க. அது ஐயா வந்து வேற பாஷையில வந்து போலி குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. அதே விஷயம் தான். ஆனா ஐயா வந்து நம்ம பாமரர்களுக்கு புரியுற மாதிரி பாஷையில, அது வேற பாஷையில, ஆனா கண்டென்ட் ஒன்று. அதை எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மரித்தவர்கள் உயிரோடு உயிர் தெளிக்கப்படுவார்கள். இந்த விஷயம்னா ஐயா அந்த சத்சங்கத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து இறந்தவர்களையும் நான் எழுப்பி அவங்க என்னென்ன, அதாவது முழுமை பெறாம அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்தி கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்தை நான் இதுல பார்த்தேன். அவரின் ஜீவன் இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதனை புரிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவர்களிடம் வரவில்லை. இது வந்து இந்த இருட்டு வெளிச்சம் அந்த வீடியோல ஐயா பேசியிருப்பாங்க. ஒரு நாள் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வரல, நீங்களாம் வந்திருக்கீங்க, அந்த கண்டென்ட் ஃபுல்லா இது விரிவா என்னால சொல்ல முடியல, அதனால ஷார்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அவங்க ஐயா சொன்ன விஷயம் அதுல வந்துருந்துச்சு. அது இந்துக்கள் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து அந்த கல்கி அவதாரம் பத்தி சொல்லியிருப்பாங்க. கல்கி என்பவர் வந்து வெள்ளை குதிரை மேல வாள் எடுத்து பளபளக்கும் வாளோட போர் செய்ய வருவாரு அப்படிங்கிறப்போ அந்த வெள்ளை குதிரை என்பது வெள்ளை உடையையும், அந்த குதிரை என்பது அந்த வாசிங்கிற அந்த காற்றையும், பளபளக்கும் போருங்கிறது வந்து ஐயா இந்த போர் செய்யறது வந்து ஞான போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எனக்கு சேர்த்து இருந்துச்சு. அப்ப நான் இவங்ககிட்ட இங்க அந்த கல்கியும் ஐயா தான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி ஒன்னொன்னா நம்ம எடுத்து நான் இது பண்றப்ப குர்ஆன் பத்தி அதுல நான் எடுத்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்க, மனிதர்கள் அனைவரும் மரணத்திற்கு பிறகு இறைவனிடம் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் இறைவனின் நீதி நிலைநாட்டப்படும் மற்றும் அனைவரும் அல்லாஹ்விடம் திரும்புவார்கள். இதுவும் ஐயா சொன்ன அதே கண்டென்ட் தான், அதே தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வம் தாங்காம நான் ஒன்னொன்னா புத்தர் இது சீக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதே புத்தர்களே சொல்லியிருக்காங்க, மனித குலம் உண்மையை தர்மத்தை மறந்து அநீதி அதிகரிக்கும் கால பயத்தில் மைத்ரேயா புத்தர் தோன்றுவார், உலகை துன்பத்திலிருந்து மீட்பார். அதே மாதிரி சீக்கியத்துல சொல்லியிருக்காங்க, சுழற்சியை நம்புகிறது, மாயை அதிகரிக்கும் பொழுது இறுதியில் மாயை நீக்கி உலகம் கடவுளுடன் கலக்கும். இதே மாதிரி டைம் நிறைய இருக்கு. நான் சைனா, அதாவது சைனீஸ்ல அந்த கன்ஃபியூசியஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு டைம் இல்லைன்னா நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்போ இதே கருத்துக்களை சொல்ல வந்தது. அப்போ நான் வந்து அதோட வீட்டுக்கு வந்து நான் எல்லாம் இது பண்ணுறப்ப நான் என்ன உணர்ந்தேன்னா, அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவா நம்புறதும், இந்துக்கள் வந்து கிறிஸ்துவனா நம்புறதும், முஸ்லீம்கள் அல்லாவா நடப்புறதும் வேற வேற ஆளு கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் அது. ஆனால் சொல்றப்ப வேறு வேறு விதமா அவங்க பயணம் வேறு விதமா இருக்கு, அவங்க அடையிற பொருள் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இது பண்ணேன். இதை கண்டென்ட் வந்து ஐயா வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அந்த பௌர்ணமி நீயாக இருக்கணும் அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. எதை நடத்துறாதீங்க, கொஞ்சம் டைட்டாக உட்கார வச்சிட்டோம்னா கொஞ்சம் சூழல்கள் அதனால தான் இப்படி நெருக்கடியாக உட்காந்துருங்க. நல்லா ஃப்ரீயாக ஒரு காட்டுக்குள்ளே தான் அவங்களை உட்கார வைக்கணும்னு நினச்சோம் இன்னைக்கு. அது சந்தர்ப்ப சூழ்நிலை பிரபஞ்சம் வந்து இப்படி தான் உங்களை உட்கார வச்சிருச்சு. இதை சாமியை வந்து டீட்டெயிலாக வந்து யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பண்ணி போட்டாங்க, அதை கேட்டேன். அப்புறம் தொடர்ந்து சாமி பற்றிய இது வந்து ஃபேஸ்புக்கில் அதுவாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் என்னால் என்ன உணர முடிஞ்சுன்னா, சாமி நமக்கு வந்து சில ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றத உணர முடிஞ்சு. ஒரு வாரமாக சாமி இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி கடைசி தீபத்தன்னைக்கு
13ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு சாமியை பார்க்க போனேன். அன்னைக்கு அவங்க ஈரோடு பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மலேசியா, எல்லா இதுகளும் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த கம்பு எடுத்ததுல இருந்து எல்லா விஷயங்களுமே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா ஒரு அருளா வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். இங்கே வந்தோடனே அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் பொறு, நான் வந்து சொல்கிறேன், உடனே உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தியானம் பண்ண போயிட்டார். போயிட்டு திரும்பி அரை மணி நேரம் வரைக்கும் எனக்கு ஒரு படபடப்பு இருந்துச்சு. ஐயா கொடுப்பாரோ மாட்டாரோ அப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஐயா வெளியே வந்தோடனே சபரிகிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சார். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு டாடா ஏசியில் எல்லா ஜாமானும் என் பாத்திரம் பண்டம் அடுப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு மொத்தமாக தூக்கிட்டு வந்தேன். அன்னைக்கு ஐயாட்ட கேட்டு உத்தரவு வாங்கிட்டு போன அன்றைக்கே வீடு பார்த்தாங்க. எனக்கு வீடு எனக்கு சரியாக அமையலை. ஆனால் நான் போயிட்டு பாத்திரம் மண்டை எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு கிச்சன் டாப்போட வீடோடு சேர்ந்து ஒரு நல்ல இடமா அமைஞ்சிச்சு. அங்கே இருந்து அப்போ பண்ணும்போது 150 பேருக்கு தான் பண்ணது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சிப்பத்துக்கு கம்மியாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சிப்பமாச்சு, அதுக்கப்புறம் 1.5 2 சிப்பம். அதாவது இப்போ சாதாரணமாக ஆரம்பித்த இது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 500 பேர், அதாவது 3 சிப்பம் 3.5 சிப்பத்துக்கிட்ட ஓடுது நெருங்கி, அவ்வளோது இருக்குது. ஆனால் என்றைக்கு நான் ஆரம்பித்தேனோ அன்னையில் இருந்து இது வரைக்கும் அந்த 13 மெனு தான். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு மாதம் வந்து கான்ட்ராக்டாக கொடுத்தாரு. அன்றாடு வந்து பேமெண்ட்டு வந்து, அதாவது 150 சாப்பாடு டு 200 சாப்பாடுக்குள்ளே அன்றாடு பேமெண்ட்டு எனக்கு சாயந்தரம் 4 மணிக்கு 25,000 ரூபா பணம் அனுப்பி விட்ருவார் என் அக்கௌண்ட்டுக்கு. அங்கேருந்து ட்ரஸ்ட்லேருந்து வந்துடும். அந்த இதை வச்சு நான் காய்கறி வாங்கி மறுநாள் பலசருக்கு எல்லாத்தையும் மெட்டீரியல் வாங்கி மறுநாள் முடிப்பேன். மறுநாள் சாயந்தரம் 4 மணிக்கு, அதாவது நான் கடை எப்படி நடத்துகிறனோ அதே மாதிரி எனக்கு பேமெண்ட்டு அன்றாடு டெய்லி ஈவினிங் வந்துடும்.
அப்படி தான் ஆரம்பித்தது ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் கழித்து மந்த்லி சேலரியாக சொன்னாங்க. அதுக்கும் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நான் வந்தப்போ வந்து கொஞ்சம் ஒரு சில பழக்கங்களுக்கு சரியில்லாமல் இருந்தேன், அடிக்டாக இருந்திருந்தேன். ஆனால் இப்போ நான் எப்படி இருக்குன்றதே வந்து ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு. இது யாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது. நான் மனுஷனாக மாறி இன்றைக்கி நான் ஐயாவுக்கு முன்னாடி நின்று பேசுகிறேன்னா எல்லாமே முழுக்க முழுக்க ஐயாவும் இந்த பிரபஞ்சம்தான். எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்டு வாழ்த்துவாங்க என்ன, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அந்த ஒரு 8 நாள் திருவிழா நடத்துனாங்க, டிசம்பர் 1 to 8. அந்த 8 நாள், அதாவது காலையில் 8 to நைட்டு 8, விடைவிடாத உணவு. அந்த 8, அதாவது நான் ஒரு கல்யாண ஆர்டருக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டில் வந்து 2 நாள் படுத்துக்குருவேன். ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்தால் 2 நாள் முழிச்சிருந்தேன்னா கூட 3ஆவது நாள் வந்து படுத்துருவேன். நான் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாதே அடுத்த ஆர்டருக்கு போவேன். அந்த 8 நாளும் எனக்கு நான் என்ன செஞ்சு, ஏது செஞ்சு, எப்படி செஞ்சுன்றது எனக்கு புரியல. காலையில் 2 மணி 2:30க்கு வந்துடுவேன், நைட்டு 8 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் போவேன். இடையில கூட படுக்க மாட்டேன். அதே மாதிரி தொடர்ந்து 8 நாள் பண்ணி, இது வந்து ஐயாதே பண்ணார், நான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன் நான் இது வரைக்கும். அந்த ஆர்டரு என் வாழ்க்கையில் முக்கியமான ஆர்டரு. டிசம்பர் 1லேருந்து 8 வரைக்கும் நடந்தது. என் வாழ்நாள் முழுவதும் பார்க்காத இது வரைக்கும் சமையல் பண்ணிக்கு அப்படி ஆர்டர் நான் பண்ணதே கிடையாது. தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நான் மட்டும் கிடையாது, என் கூட இருந்த என் கூட வேலை பார்த்த அனைவருமே ஒரு சோர்வு, ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி எதுவுமே வந்ததில்லை. கரெக்டாக பண்ணாங்க. 8 நாள் முடித்தோம். இப்போ மந்த்லி சேலரியாக எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ நான் எதிர்பார்க்காத அளவு தான் பிரபஞ்சமும் ஐயாவும் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பளம். எங்கள் அப்பா, அம்மா, என் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் எல்லாருமே என்னோட வந்தாங்க. நான் அன்றைக்கி வீடு சிறுசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இங்கே வந்து பெரிய கொஞ்சம் வீடாக வாடகைக்கு தான் எடுத்திருக்கேன். வாடகைக்கு எடுத்தாலும் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இப்போ இருக்குது. இது வரைக்கும் இது வந்து சொல்ல முடியல, வார்த்தைனாலும் சொல்ல முடியல. அது நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் திருவண்ணாமலை வந்து பாருங்கள், நான் எப்படி இருக்கேன், ட்ரெஸ்ட்டு எப்படி இருக்குது, உணவுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அதில் ஃபீட்பேக் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். இதில் வந்து ஒரு சில இது எனக்கு தெரியலை அப்படின்னா ஒரு டிப்ஸு, சமையல் டிப்ஸு. அதாவது ஐயா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்ரிங் ஹோட்டல் ஸ்டைல்லையே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா பண்ணக்கூடாதுடா, ஹோட்டல் கேட்ரிங் இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி வீட்டு முறைப்படி, அதாவது வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி மாற்றி வீட்டு சாப்பாடாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போயிலேருந்து அந்த ரீஃபைண்ட் ஆயில், அதாவது கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணி, கோல்டு வினர் எல்லாத்தையும், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ நம்ம அங்கே ட்ரெஸ்ட்டில் உள்ள அவங்க மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டே வந்து போய் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே செக்கிலே ஆட்டி கொண்டாந்து கொடுத்து இதுதான். அதை பாக்கெட் மசாலா ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. வீட்டு முறைப்படி வீட்டு மசாலா, அரவ மசாலா தான். அதுக்கு தேவையான ஆட்டாங்கல் எல்லாமே வாங்கி கொடுத்து அதில் தான் ஆட்டி பண்ணணும். வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணணும், பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது, அஜினமோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது, உப்பு நைஸ் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது. கல் உப்பு தூத்துக்குடியிலேருந்து இங்கேருந்து வருது, அது குவாலிட்டி. நெய் ஒரு இடத்துலேருந்து வருது, எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான். இது மாதிரி சமையல் வந்து நான் ஆர்டரில் கூட பண்ணதில்லை, நான் தனிப்பட்டு எடுத்த ஆர்டரில் கூட நான் பண்ணலை. அதாவது இப்போ சாப்பிட்றாங்க, நம்ம திருவண்ணாமலையில் சாப்பிட்றவங்களே ஒரு சில பேர் நம்ம இதில் சாப்பிட்டுட்டு வீட்டில் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டாவே வயிற்றுக்கு ஒத்துக்கிறல அப்படின்னு சொல்லி காதால் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் உண்மை, ரியாலிட்டி. அதுக்கு வந்து காய்கறி, இந்த ஸ்டோரில் உள்ள இந்த பலசருக்கு எல்லாமே வந்து செக் பண்ணி குவாலிட்டி ஆர்கானிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குறதுக்கு ஒரு 4 பேர் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. எனக்கு என்னென்ன தேவையோ நான் கேட்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் கேட்டு வாங்குவேன் என்னென்ன ஜாமான் வேணும்னு. இப்போ நான் கேட்காமையே வந்து கரெக்டாக கிச்சனில் வந்து ஸ்டோராக ஆயிடுச்சு. சின்ன மினி ஸ்டோர் மாதிரி வச்சு எல்லாமே அவங்களே கொண்டாந்து வச்சிடுறாங்க. அது வீட்டு முறைப்படி எனக்கு கொஞ்சம் ஒரு சில நாள் ஆச்சு பண்ணுறதுக்கு, கொஞ்சம் தவிச்சுக்கிருந்தேன். ஏன்னா ஹோட்டல் கேட்ரிங்னா கொஞ்சம் ஓகேவாயிரும். வீட்டு முறைப்படி மாற்றுறதுன்றது வந்து எங்கள் அம்மாட்டையும் கேட்பேன். அப்புறம் இடையில அம்மா வந்து எனக்கு வந்து உறுதுணையாக அம்மா சத்யா அம்மா அதே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த வீட்டு முறைப்படி உள்ள மெத்தடை வந்து சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம். அதை நான் மறக்கக்கூடாது, அதை சொல்லணும், வெளிப்படையாக சொல்லிடணும். நான் எப்படி வந்து என்ன பண்ணின்னு இல்லை, எனக்கு யார் இதை சிலது வீட்டு முறைப்படி மாற்றுறதுக்கு சொல்லி கொடுத்தது வந்து அம்மா சத்யா அம்மாவும்
எங்கள் அம்மாவும் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் வந்து அந்த இதை மாற்றிக்கிட்டேன் ஃபார்மெட்டு. ஏய், அந்த அம்மாவுக்கே நான் தான்ப்பா சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்லேயே இந்த மதுரையிலேருந்து வந்திருக்க அமிர்தா, நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. வாங்க. பேர் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, அவங்கள பேச வைங்க. வாங்க அமிர்தா அவர்கள் வாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான நிறைய பேர் இவங்களை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஒரு இயற்கையாக உடலுக்குள்ளே தியானம் வரணும். அந்த மாதிரி என் மாணவர்களில் இயற்கையாக தியானம் வரக்கூடிய ஒரு ஆளில் இவங்க ஒரு ஆள். தானாக இயற்கையாக அந்த நேச்சர்லேயே தியானம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேச்சர்லேயே இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவின் குருபாதங்கள் மலரடி போற்றி. என்னோட அனுபவத்தை மட்டும் சொல்வேன். ஐயாவோட அந்த நவம்பர் 23வது வருஷம் அப்போ இருந்து ஐயா வெளிப்பட்ட ஆரம்பத்திலேருந்து ஐயா கூடவே பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அந்த உள்உணர்வுன்னு ஐயா சொல்கிறாங்கள்ல, அது முழுமையாக என்னைய ஆக்கிரமிச்சு இருக்குது. அந்த உள்உணர்வில் இந்த காலையில் கூட ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி பேச போகிறது எனக்கு முன்னாடியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி கூட எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த ஆன்ம பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த போஸ்டரில் ஒரு உருவம் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து எனக்கு திருவண்ணாமலையில் ஐயாவோட சத்சங்கத்தில் கலந்துக்கிட்ட போது எனக்கு அப்படியே தத்ரூபமாக அது மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்போ கூட நான் அது என்னோடய கற்பனை பிரம்ம அப்படின்னு ஐயாக்கிட்டேயே கேட்டிருக்கேன். அப்போ ஐயா ஒன்றும் சொல்லாமல் அதெல்லாம் கற்பனையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி அந்த போஸ்டர் வர்றப்போ நமக்கு முன்னாடியே இதை காட்டியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு குருவோட பயணம் செய்கிறப்போ நம்ம பொதுவாக நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும், எதுவும் கஷ்டங்கள் வராது அப்படின்ட்டு தான் நம்ம வருவோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த நிலையில் திடீர்னு பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்த மாதிரி இருந்தது. அப்போ கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னும் நம்ம இவ்வளோ நம்பிக்கையாக 100% ஐயாவை நம்புகிறோம், நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உணர்ந்துக்கிட்டேன். எப்படின்னா, முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நமக்குள்ளே ஒரு முள் உள்ள பறையோடி போய் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு முள்ளை வச்சு தானே எடுக்கணும். அப்போ அந்த முள்ளுனால ஒரு சின்ன வழி வர தானே செய்யும். அந்த வழியை தான் நம்ம இப்போ உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக அது சின்ன வழி, இந்த வழி தீர்ந்த உடனே நம்ம அந்த பெரிய சுகத்தை அடைவோம். அதாவது இது புற வாழ்க்கையில் சொல்கிறேன் அப்படின்னா. ஆனால் அக வாழ்க்கையில் உண்மையிலே அது ஒரு பேரானந்தமாக அது ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த முழுமையாக அந்த தியானம் அப்படிங்கிறத நம்ம எட்டலையோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அதுக்கும் ஐயா சொல்வார், தியானம் வந்து நீ செய்கிறது இல்லை, தியானம் தானாக வரணும் அப்படின்னு. அந்த தானாக வர்றதுனால நான் எதிர்பார்த்துக்கிட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஐயாவோட பாதத்தை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிறணும், எந்த காரணம் கொண்டும் தவற விட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன். இது என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். நம்ம கண் முன்னாடி ஒரு வாழும் குரு இருக்கார். அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எந்த காரணத்தையும் கொண்டும் தவற விட்டுறாதீங்க. இதை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த முழுமையை அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு. அதே மாதிரி ஐயா ஒவ்வொரு ஸ்பீச்சும் சொல்கிறப்போ அதை நல்லா உள்வாங்கி கேட்பேன். அந்த அன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்ணுறப்போ அவரோட அந்த அந்த வார்த்தைகளே எனக்குள்ளே அப்படியே ஒரு பாடல் மாதிரி, பாடலாம் தெரியாது, இந்த பாட்டு எழுதலாம் தெரியாது, ஆனால் அந்த அந்த கான்செப்ட் மட்டும் அப்படியே வார்த்தைகளாக கடன்னு வரும். நானாக ஏதோ ஒரு சந்தத்தில் பாடிக்கிடுவேன், பாடி வச்சுக்குவேன். அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் நானே அதை போட்டு கேட்டு ரசிச்சுக்கிடுவேன். அதெல்லாம் ஒரு இனிமையான தருணமாக இருக்குது. இதெல்லாம் வெளியே கூட சொன்னதில்லை. ஐயா கிட்ட ஆனால் உடனே அனுப்பி விட்டுருவேன். அதுக்கெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், திட்டவும் மாட்டார், பாராட்டவும் மாட்டார், அசையாமல் இருப்பார். இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்ட்டு நானே என்னை பற்றி
ஒரு எப்படி சொல்கிறது, நானே ஒரு குழந்த மாதிரி ரசிச்சுக்கிடுவேன். இதை எங்கள் வீட்டிலலாம் கூட யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பேன். யாருக்குமே தெரியாது. ஐயாவோட நன்றிங்க. பாண்டிச்செல்வி இருக்கீங்களா? அங்கேருந்தே பேசுகிறேன். அங்கேருந்தே பேசுகிறேன். குருவே சரணம், குருவே சரணம், பிரதோஷ சிவனே குருவே சரணம், கைலாய சிவனே குருவே சரணம். எனக்கு 8 மாதம் குழந்தைன்னா யாராவது நம்புவீங்களா? நான் 8 மாதம் குழந்தை. ஏன்னா ஜூன் 29ஆம் தேதி ஐயா எனக்கு எமர்ஜென்சி வார்டில் இருந்தேன். அப்போ வந்து நேரடியாகவே தரிசனம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்தேன். அன்னையிலேருந்து எந்த மெடிசன் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை வழி நடத்தின்னு இருக்கிறாங்க. அவர் கூட ஒரு ஆதி ஆவியான ஒரு பரிசுத்தமான நம்மளோட கடவுளும் வந்திருந்தாங்க. அவர் தான் இவருன்றது எனக்கு அப்போ உணர்த்தப்பட்டது. பரிசுத்தமானவர் நம்ம கண் எதிரிலே இருக்கிறாரு. நம்மளுக்காக ஒரு பேலையை ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிறாரு. நம்மளாம் அதில் போகிறதுக்காக தான் நம்மளை வழி நடத்தின்னு இருக்கிறாரு. நம்மளாம் அவர் கூட சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போவோம். அது எப்படி நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோம், அவரை நம்ம எப்படி பின்தொடர்றோன்றது தான் இருக்கிறது. ஏன்னா பாவிலேயே பிரதான பாவி நான் தான். என்னையவே மன்னித்து என்னையவே வழி நடத்துகிறாரு. எனக்கே தரிசனம் கொடுத்தாருன்னா எல்லாருக்கும் ஈஸியாக அவரோட பாதத்தை பிடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது என்னோட அனுபவங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானாம்பாள், மலேசியா. குருவே சரணம், குருவுக்கு வணக்கம். நான் மலேசியாலேருந்து வரேன். பேர் ஞானம்பாள். நான் 20 வருஷமாக இறைவனை தேடி 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 அலைஞ்சி கிடைக்காம மனசு வெறுத்து போய் வீட்டிலே சொன்னமா இனிமேல் எந்த குருவையும் பார்க்க போகக்கூடாதுன்ற மன வெறுத்து போய் சாமியெல்லாம் பிடிச்சி திட்டி புட்டு வீட்டிலே உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லி அழுவேன். நான் ஒரு குருவை தானே கேட்டேன், ஏன் எனக்கு ஒரு நல்ல குருவை காட்டலை? நான் சிவபக்தி, சிவனை கேட்பேன். இப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஐயா யாருன்னே எனக்கு தெரியாது. தியானம் முடிச்சுட்டு வாஷ்ரூம் போகலான்னு எந்திரிக்கிறேன். கதவுக்கிட்ட அதுமாரி ஒரு வெள்ளை உருவம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நினச்சேன் நம்ம வள்ளலாரெல்லாம் நினச்சி கும்பிடுவோமே, வள்ளலாரெலாம் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இருந்தாங்க ஒரு உருவம், அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், இதுமாரி பார்த்தேன், என்னன்னு தெரில, ரூமில் தியானம் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னாங்க. பார்க்குறேன். அதுக்கு பிற்பாடு ஐயாவோட வீடியோலாம் வந்துட்டு இருந்தப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ ஆர்வம் எனக்கு. என் உள்வுணர்வு சொல்லுது, நீ தேடின குரு வந்துட்டார், நீ தேடின குரு வந்துட்டார் அப்படின்னு. ஏன்னா நான் என்ன போட்டிருந்தேன்னா, அடுத்து நான் ஒரு குருவை சந்திக்கும் போது அவர் ஒரு காசு கூட வாங்கக்கூடாது எந்த இதுக்குமே, அவர் தான் என் குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சிவன்கிட்டே ஒரு சவால் விட்டேன். அந்த மாதிரி காசு வாங்காத யார் ஒருத்தர் வராரோ அவர் தான் என் குரு. அதை தவிர்த்து நான் வேறு எதுலேயும் போய் சிக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு போட்டிருந்தேன். அதேமாரி ஐயாவும் பேசியிருந்தாங்க வீடியோவில். கிட்ட 1 மாதம் அவர் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியல தான். ஆனால் நான் காட்டிக்கல. நான் என்ன சொன்னேன்னா, அந்த பிரபஞ்சமே நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுட்டோம். நான் தேடி இனிமேல் போகவே மாட்டேன் குருமார்கள் அப்படின்னேன். என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னப்போ, நீங்கள் அடிக்கடி சொல்லிவிட்டு அழுவுறீங்க, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் அவரை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் வரல, எனக்கு ஒன்றாந்து பிரபஞ்சம் சொல்லட்டும், அப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள், இல்லை டிக்கெட்டு போடுவோம் போகலாம் அப்படின்னாங்க. இன்னும் 1 மாதம் நான் சொன்னேன் டைம் கொடுங்க, இவரும் உண்மை தானே என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னேன். அவங்க என்னை கேட்காமையே டிக்கெட்டு போட்டாங்க. அப்புறம் நான் போட்டேன் டிக்கெட்டு, கிளம்புங்கன்ட்டாங்க. ஓ இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு வழிகாட்டுதோ ஒன்று. கிளம்புனோம். ஐயாவை பற்றி ஒன்றும் தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஃப்ளைட் எடுத்தோம். நேராக சுரூபனுக்கு ஃபோன் பண்ணேன், இதுமாரி ஐயா இன்றைக்கி எங்கே சரசங்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நானும் ஃப்ரெண்டும் அவங்க எங்கே இடமே எங்களுக்கு தெரியாது. ஒரு 6-7 ஹவர் காலையில் திருச்சியில் ஏறி ஐயா சரசங்கம் நடத்துகிற இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோன்னே அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், நம்ம
நம்மளை தேடின குரு இவர் தான். அப்படியே காலில் விழுந்துட்டு அப்புறம் ஐயா கூட 2 வாரம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு திருவண்ணாமலையில் கிடச்சிச்சு. 2 வாரம் அங்கே இருந்தேன். ஐயா கையாலேயே சமைச்சிலாம் கொடுத்தாங்க. அங்கேயும் எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. சூட்சுமமாகவே நடந்துச்சு. என்னோட படுத்திருக்கிற அறையில் ஒரு நாகம் வந்து எனக்கு தீட்சை கொடுத்துச்சு. அது நான் உணர்ந்தேன். அப்புறம் அதோட ஒரு 2 வாரம் இருந்துட்டு அப்புறம் நான் மலேசியா கிளம்பிட்டோம். போயிட்டு அப்போ நான் ஐயாட்ட சொல்லிட்டு போனேன், எப்போ நீங்கள் மலேசியா வருவீங்க ஐயா, எங்கள் ஊருக்கும் வரணும் நீங்கள் அப்படின்னேன். பிரபஞ்ச உத்தரவு கொடுக்குறப்ப நான் வரேம்மா அப்படின்னு சொன்னார். அப்புறம் அங்கே 2 வாரம் வந்து இருந்தார். எனக்கு என்ன அனுபவம் கிடச்சிச்சின்னா, ஐயாவோட நிறைய விஷயம் இருக்குது. ஐயா 10 நாள் மலேசியாவில் இருந்தார். அந்த நான் பார்த்த சிவன் மட்டும் இல்லை, ஏசுநாதர், புத்தர், இன்னும் நிறைய பேர் ஐயா மொத்த உருவத்தில் நான் பார்த்தேன். இல்லாத ஒருத்தரை நம்ம தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ கண் முன்னாலேயே பிரபஞ்சம் ஒரு இப்படியாப்பட்ட ஒரு சக்தியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. நம்ம ஒன்றும் உணராமல் தான் இருக்கோம். அது ஏன்னா எங்கே போனாலும் காசுன்ற நோக்கத்தில் தான் அந்த ஆன்மீகம் ஒன்று இருக்குது. இப்போ ஐயா வந்து ஒரு காசு கூட வாங்கலை. எங்கள் ஊர்லெலாம் அப்படி இல்லை. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே நீங்கள் 100 ரூபாய் அங்கே வச்சாகணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. இல்லைனா பூ பழம் ஏதாவது கொடுக்கணும். அப்போ தான் அவங்க தலையிலேயே கை வைப்பாங்க. நானே நினச்சிக்கிட்டேன், அப்படி ஒரு காசு வாங்காமல் இவர் இப்படி ஒரு ஞான இதை நம்மளுக்கு போதனை செய்கிறாரு. ஐயோ, இவர் எப்படி இது எனக்கு என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. பார்த்தா வள்ளலாராகவும் தெரிகிறாரு, புத்தராகவும் தெரிகிறாரு, ஏசுநாதராகவும் தெரிகிறாரு, சிவனாகவும் தெரிகிறாரு. அப்போ தான் அவர் மலேசியா வந்திருந்தப்போ உணர்வில் சொன்ன ஒரு விஷயம், நீ சிவனத்தை பார்க்கணும்னு சொன்னியே, அந்த உருவம் வந்திருக்க உனக்கு தெரியலையா அப்படின்னு. அதை நான் நல்லா உணர்ந்தேன். இங்கே ஐயா மலேசியா வந்திருந்தப்ப நிறைய மாற்றங்கள், நிறைய தெளிவுகள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி. மரியா பிரான்ஸ் அவர்கள் பேசுகிறீங்களா? ஓகே. நாகராஜ், சென்னை. அந்த மைக்கை கொஞ்சம் இங்கே கொடுத்து விடுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயாவை முறையாக காட்டி கொடுத்தது பொள்ளாச்சி வேட்டக்காரன் புதூரில் இருக்கிற அழுக்கப்ப சாமிக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒரு 12-13 வருஷம் ஒருத்தருக்கு பணிவிடை செஞ்சுருந்தேன். அவர் 365 நாளும் சாப்பிட மாட்டார், 365 நாளும் பேசாமல் இருந்தார், யாரையும் பார்க்கவும் மாட்டார். அவருக்கு ஈவினிங் ஆனால் நான் பால் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பதஞ்சலி ஐயாவோட பெரிய ஒரு உருவ ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு தினமும் விளக்கேற்றுவேன் நான் பால் வச்சுட்டு. அந்த பால் மட்டும் அவர் எடுத்துப்பார், எதனா வேணும்னா எழுதி மட்டும் காட்டுவார். அவர் கூட நான் ஒரு 13-14 வருஷம் பயணித்தேன். அந்த பயணத்தின் மூலமாக எனக்கு நிறைய ஆன்மீக ஐயா மாதிரி நிறைய பேரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான். அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் யாருக்கு பணிவிடை செஞ்சனோ, எந்த இடத்துல நான் பணிவிடை செஞ்சனோ, அந்த இடத்துல நான் சூட்சமமாக ஐயாவை உணர்ந்தேன். நான் ஐயாவுக்கு பணிவிடை செஞ்ச மாதிரி எனக்கு ஐயா ஒரு பயணத்தில் எனக்கு காட்டி கொடுத்தாரு. முறையாக நான் ஜூலை 5ஆம் தேதி விவேகானந்தர் இல்லத்தில் ஐயாவை தரிசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அன்னிலிருந்து நான் ஐயாவை விட்டனோ இல்லையோ, ஐயா என்னை விடலை. அதுக்கு ஐயாவின் தாமரை மலர் பொற்பாதங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. அதிலிருந்து எனக்கு ஐயா கூட இந்த ஒரு 7 மாதம் தினமும் என் கூட பயணிச்சுட்டே இருக்கார். என்னோட கேள்விக்கான பதிலை சூட்சமமாக தெரிவிச்சுட்டும் இருக்கார். அதுக்கும் நன்றிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஐயாவோட திருவண்ணாமலை ஆசிரமத்தை வந்து வெட்டவெளி இருப்பிடம் அப்படின்ட்டு பதிவு பண்ண நாளில் அது என்னவா இருக்குன்னு ஒரு விசாரணையில் விசாரிக்கும் போது ஒரு 3 கொடியில் இருக்குது அங்கே. அது வந்து ஐயா வந்து 7 அடி இருக்கார். அப்போது
நான் கூட ஒரு வெகு சிலரே இருக்கோம். 3 குடில் இருக்குது. 3 குடில்னா ஐயாவுக்கு தெரியும். அந்த குடில் இருக்கிறப்போ வேறு எதுவுமே அங்கே ஆசிரமம் இல்லை, வீடுங்க இல்லை. வெறும் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு இயற்கையான வீழ்ச்சி. அது வெறும் திருவண்ணாமலை மட்டுமே இருந்தது. அது கல்லுமலை இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு இருப்பிடம். அது அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது ஐயா கிட்ட நான் ஒரு இடத்துல தண்ணி தெளிக்கிறேன். அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு புத்து மாதிரி உருவாகுது. அதில் நிறைய துவாரங்கள் இருக்குது. ஒரு துவாரத்தில் ஒரு அலவரிசை இருக்குது. ஒன்றுத்தில் நீராக இருக்குது, ஒன்றுத்தில் நெருப்பாக இருக்குது, ஒரு துவாரத்தில் காற்றாக இருக்குது, ஒரு துவாரத்தில் நான் தான் சிவன், ஒரு துவாரத்தில் நான் தான் ஆதிசேஷன் அப்படின்னுது, ஒரு துவாரத்தில் நான் எல்லாமே நானாக இருக்கிறேன், அதுவும் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுச்சு. அது அப்போது ஐயா கூட இருந்து சிரிச்சார். அப்போ பார்த்தீங்களான்னா ஐயாவோட இந்த உருவம் இல்லை, இதோடய இன்னும் ஒரு அடி ஹைட் அதிகம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலையில் அதை உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐயா வந்து இலங்கைக்கு பயணிக்கும் போது கொஞ்ச நாள் முன்னாடி இது இனிமேல் அலைவரிசை வந்தால் மட்டும் இங்கே எப்படி சொல்கிறது, அழைப்பு வந்தால் மட்டும் திருவண்ணாமலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது எங்கே போகிறாருன்னு விசாரிக்கும் போது ஐயாவை கைலாயத்தில் பார்க்க முடிஞ்சுது. அந்த கைலாயம் வந்து நான் சொல்லியோ இங்கே இருக்கிறவங்க எப்படி உணர்ந்தாங்கன்னு தெரில, அது வேறு மாதிரியான உணர்ச்சி. அது வந்து எப்படின்னாக்கா வெள்ளி மலை பனிமலை அப்படின்றாங்க, ஆனால் அது அப்படி இல்லைங்க ஐயா. அது நான் பார்த்த அலவரிசை வந்து தேவர்களால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு கொத்தனாரோ கொளுத்துக்காரோ ஒரு சாதாரண ஆளை வந்து அதை உருவாக்கலை. மொத்த பேருமே தேவர்கள் இருந்தாங்க. அந்த தேவர்களுக்கு மத்தியில் ஐயா வெள்ளியோடைய பிரகாசமாக இருந்தார். அப்போது என்னை கை காட்டி வரியா மேலே அப்படின்னாரு. சரிங்க, அது பேசிட்டு அதுக்கப்புறம் மாறிட்டேங்க ஐயா. அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துலேயும் ஐயா என் கூட பயணிக்கிறது ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. செலில் பாண்டிச்சேரி. வணக்கம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு 7 நாள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 7 days தவம் இருந்தேன் வீட்டுக்குள்ளே, ரூமுக்குள்ளே. அப்போ தான் ஐயாவோட வீடியோ என் தங்கச்சி அமைச்சிருந்தாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து. இது கேளு, நீ சொல்கிற மாதிரியே இருக்குது, உனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அமைச்சாங்க. அப்போ அந்த தான் நான் சொரூபனை காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து 15th அன்றைக்கே இவங்க காண்டாக்ட் பண்ணேன். 20th அன்றைக்கி நான் பார்த்தபோது தான் வந்து நான் ஐயா அப்புறம் என்னுடைய டாக்டர் 3 பேர் இருந்தோம். அவங்க என்னை பார்த்தாங்க, நான் அவனை பார்த்தேன். அப்போ எனக்கு அப்படியே ஜீசஸ் மாதிரியே தெரியுறாங்க. இதை வந்து என் பொண்ணு பார்த்துட்டு அவள் ஃபோட்டோ எடுத்துட்டா. அவளுக்கும் ஜீசஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இது எப்படி நடந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவங்க வந்து மூச்சு காற்றை வந்து ஒரே லெவலில் ஆக்கிறாங்க. அதனால் ஒரே விஷயம், ஒரே பார்வை எல்லாருக்கும் ஒன்றா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். அப்புறம் நான் கேட்பேன், இவ்வளோ மெசேஜ் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் எப்படி புரியும், இது எப்படி புரியும்? நானும் ஒரு வீடியோ எடுத்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை 6 தடவை கேட்பேன். நமக்கு தான் புரிய மாட்டுதா, ரொம்ப நேரம் கேட்பேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா இவருது அதாவது இது ஓடிக்கினே இருக்கும். ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எனக்கு அவ்வளோ புரியாது. இப்போ கடந்த நாட்களில் என்ன சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரியுது. அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வெளிப்பட்டுச்சு. நார்மலாக இப்போ வந்து எங்கிட்ட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்கவுங்க விஷயத்த முதல்ல அதை செய்யணும். இதை நம்ம வீடியோ பார்த்து இவங்க நினச்சா மட்டும் போதும்ன்றது மட்டும் தான் நான் சொல்கிறதுக்கு வரேன். எப்படி பிறப்பு இருக்கோ இறப்பும் அப்படி தான் இருக்கும் இல்லையா?
அப்போ வந்து ஒருத்தங்களுடைய பிறப்பு வந்து எப்படி ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கோடி செல்லோ ஒரு அரை செல்லோ உள்ளே போகும்போது ஒரு செல் தான் போகுது, மற்ற கோடிக்கணக்கான செல்லு அந்த எனர்ஜி அது கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி ஒருத்தங்க முக்தி அடைஞ்சா அவங்க கோடிக்கணக்கான ஆன்மாக்களை கையோட கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இப்போ இவங்க இதான் செய்கிறாங்க. அவங்கள நினச்சா போதும், வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம், தியானம் பண்ண வேணாம். இப்போ அந்த ரிசல்ட் சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, இந்த மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு அது கிடச்சிடும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே ஒன்று தான், நீங்கள் நினச்சா போதும், அவங்களுக்கு வேண்டியது பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து முக்தி அடைஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் என்ன பண்ணும், இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் இங்கே வேலை கிடையாது அப்படின்னும் போது அதுக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடும். அதை தான் ஐயா சொல்லினே இருக்காங்க. பல வகையில் பல விஷயமா இது ஒன்று தான் அவங்க திருப்பி 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 யாரை வந்து கேட்காதீங்க, எதுவும் செய்யாதீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஐயாவோட இதாக இருந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு நானும் பிரார்த்தனை படிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. புஷ்பா, மலேசியா. குருவே சரணம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி. நான் வந்து ஐயாவை ஒரு 6-7 மாதம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நானும் நிறைய குருமார்கள் பார்த்தேன், அவங்க ஸ்பீச் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதோடு தான் நிற்கிது, மற்றபடி எதுவும் டீப்பாக சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் கோவிட்டோட நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் இப்போ இடையில தான் நான் ஐயாவோட யூடியூப் பார்த்துட்டு அப்போ எனக்கு ஐயா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே ஆன்மீகம், சயின்ஸு, நம்ம உடம்பு அதை பற்றி ரொம்ப நுட்பமாக பேசுகிறாரு. எப்படி அது ரொம்ப நுட்பமாக இருக்குது, அது பார்த்தா ரொம்ப உண்மையாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்று விடாமல் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் அவர் சொன்ன மந்திரங்கள்லாம் சொல்லும்போது, அவரை பார்க்காமலே அவர் மந்திரத்தை நான் வேலை இடத்துல உட்காந்து சொல்லும்போது எனக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக நான் அதுவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திருவண்ணாமலைக்கு போய் 5 நாள் அங்கே இருந்து பார்த்துட்டு அப்போ நான் வந்துட்டேன். இப்போயும் அந்த எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப கவலைப்படுவேன், பிள்ளைங்களாம் நினச்சி ரொம்ப கவலையிலே இருப்பேன், அதை விட்டு வெளியே வரல. ஆனால் இப்போ வந்து ஐயா ஃபாலோ பண்ணுறதுலேருந்து நான் சரியான தைரியம், அழுவே இல்லை, அழவே மாட்டேன், நல்ல தைரியம். என்ன வந்தாலும் வரட்டும், நான் யாரும் எனக்கு தேவையே இல்லை, என் ஒண்டி போதும், நானும் இறைவன் குரு அப்படின்னு எனக்கு அது மட்டும்தான், எனக்கு வேறு யாரும் தேவையில்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். எது இருந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும், நம்ம ஒன்றுமே செய்யலை. ஏன்னா நான் 18 வருஷம் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன், நிறைய ஓடினேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு, ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஸோ பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னு ஓடினேன். ஸோ இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கேயே தான் நிற்கிறேன். ஸோ அப்போ அந்த டைமில் தான் ஐயாவோட ஸ்பீச் கேட்டேன். ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை, எது எப்படி இருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ நம்ம எதுவுமே மாற்ற முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ நான், என்னோடய ஆன்மா, என்னோடய தியானம், என் வேலை, இப்படி தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அன்னதானம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன், அதுவும் எல்லாத்தையும் நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ அதெல்லாம் தெரியும், குரு சொல்கிறதில்ல பார்த்தா தெரியும், அதெல்லாம் போட்டால் என்ன போடலைன்னா என்னன்னு அது கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா தியானம் பண்ணணும், தியானத்தில் நல்லா வரணும், அப்புறம் இந்த பிறப்பை அறுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு. இதெல்லாம் எனக்கு தந்த என் குருவுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி. நன்றி. சத்தியவாணி அவர்கள். சத்தியவாணி. உங்களுக்கு கிடைக்குதுன்னா, ஸோ அவங்க இப்போ நான் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அப்போ ஆன்மாக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட திரை இருக்குது. இந்த ஆன்மாக்கு இப்படி தான் நம்ம விழிப்பு கொண்டு வரணும்னா அப்படி விழிப்பு கொடுக்குறாங்க. இந்த ஆன்மாக்கு இந்த லெவலில் தான் இருக்கணும்னா, ஸோ அந்த லெவல் ஆஃப் ஒர்க் வந்து எனக்கு ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போதும் டெய்லி நான் யோசிப்பேன், இதில் இன்றைக்கி இந்த விஷயம் பேசுகிறீங்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக இதை பற்றி எதுவும் கேட்க போகிறதில்ல, புதுசாக எதுவுமே இல்லையே, நாளைக்கு நான் உங்கள் வீடியோவை பார்க்க போகிறதில்ல, எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, வேலை இருக்குது. ஆனால் இட் வில் ட்ரிகர் அகேன். என்னடா வேர்ட்ஸில் அப்போ மேட்டர் இல்லை, அப்போ இஸ் நாட் டீச்சிங் எனி மெடிடேஷன் கான்டென்ட், இஸ் ட்ரிகரிங் மை சோல் ஆக்சுவலி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவங்க ஒரு கான்டென்ட்டை ஒரு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ங்கிற மாதிரி மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கல, இஸ் ஆக்சுவலி ட்ரிகரிங் மை சோலுங்கிறது. அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி நான் இனி பார்க்க போகிறதில்ல, எனக்கு தேவையான கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி நான் எப்போல்லாம் ஸ்டாப் பண்ணுறனோ அப்போல்லாம் ஒரு 2 days கழிச்சு எனக்கு அது ட்ரிகர் ஆகுது. அப்போ என்னடான்னா அது சோல் ட்ரிகர் ஆகுது. த சோல் வாண்டட் டு பி கனெக்டட் வித் ஹூ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத ஐ குட் ஃபீல். ஸோ என்னாச்சு, சோல், பாடி, மைண்ட், பிரெயின் ஆல் 4 வாஸ் செப்பரேட் ஆக்சுவலி.
அது எல்லாம் மர்ஜ் ஆகும்போது பிரெயின் எப்போ வேலை செய்யுது, சோல் எப்போ வேலை செய்யுது, ஹார்ட் எப்போ வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த லைன் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் த்ரூ ஐயா. ஸோ அந்த லெசன் ஐ காட் ஃப்ரம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிவானந்தம். இந்த புத்தகம் நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன். மறுநாள் 2 முறை படித்தேன், எல்லாம் மக்கப் ஆயிடுச்சு, எல்லாம் மனப்பாடம். மறுநாள் பார்த்தா இது எல்லாமே நீங்கள் விட்டுன்னுறாரு. அடப்போ சிலபஸ் கொடுத்தாங்க, சிலபஸ் ஃபுல்லாகவே படிச்சுட்டோம், நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். இப்போ வந்து இந்த சிலபஸே இல்லை, மாற்றிடுறேன் அப்படின்ட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்த அந்த மந்திரங்கள்லாம் என்னை வந்து எங்கோ கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு நான் போயிட்டு வந்தேன், உணவு திருக்கூடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். உணவு ஏன் அப்படின்றத வந்து எனக்கு வந்து கொஞ்சம் செரிமானம்லாம் பிரச்சனை இருந்தது. நான் திருவண்ணாமலை போயிட்டு அவர் கையால் உணவு கூடம் திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையால் நான் உணவு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வயிற்று பிரச்சனை எப்படி தீர்ந்ததுனே தெரியாது. நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட கூட காலையில் செரிக்காது. ஆனால் அந்த உணவு நான் சாப்பிட்டப்புறம் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. அதனால தான் உண்மையாகவே சொல்கிறேன், உணவுக்காகவே வருவேன். எங்கே உணவு அப்படின்னா நான் அதுக்காகவே வருவேன். அதே மாதிரி ஐயா கிட்ட ஓடியாரணும். இது வரைக்கும் நான் எத்தனையோ இடத்துல என்னுடைய கேமராவில் எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் கடந்த ஜூன் மாதத்துலேருந்து ஐயாவை பின்பற்றுறேன். என்னுடைய மொபைலில் ஐயாவை ஒரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. ஐயாவோட நிற்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்க சொல்ல கூட நான் யாரு கூட கொடுத்து கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ற எண்ணமும் எனக்கு வரல. இது எப்படி இது சாத்தியம்? எங்கள் வீட்டிலே கூட கேட்பாங்க, போகிற நீ நிறைய ஃபோட்டோ எடுப்பிய, எங்கே குருநாதர்ன்ற ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் நான் ஐயாவை ஃபோட்டோ எடுத்ததும் கிடையாது. எத்தனையோ வகுப்புகள் அதாவது எண்ணில் அடங்காத வகுப்புகள்லாம் நான் அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஃபோட்டோவோ கிட்ட போய் நிற்கிறதோ காலில் விழுறதோ இதெல்லாம் கிடையாது. நாங்கள் தொலைவே நிற்போம், குருநாதர் பார்ப்பார், தலையாட்டுவார். அந்த சாப்பாடு வாங்க சொல்ல மட்டும் பார்ப்பேன், சிரிப்பார். அதுவே எனக்கு பாதத்திலேருந்து அந்த தலை வரைக்கும் ரொம்ப ஒரு பரவச நிலை அடைஞ்சிடும். இது போதும், ஓட தேவையில்லை, ஓடியார தேவையில்லைன்றது. கடவுள் மறுப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் பல குருமார்கள், அதுக்கப்புறம் தெய்வம் வணங்குறது, இதெல்லாம் தாண்டி இவர் ஏதோ நமக்கு உணர்த்துறார் அப்படின்றது. அதே மாதிரி நான் இதை யாருக்கிட்டும் உங்களுக்கு சொல்கிறேனே, வேறு எந்த நண்பர்கிட்டவோ வேறு எந்த உறவினர்கிட்டவோ நான் இன்னும் பகிரல. ஏன் தெரியுங்களா? நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடுவேன். அது சொல்ல உனக்கு என்ன வேலை இருக்குது, இங்கே போனேன், அடுத்தது அங்கே போனேன், அடுத்தது அங்கேயா, இப்போ இவரை காட்டுறாங்க. இவரை நான் காட்ட போகிறதில்ல. ஏன்னா அவர் எனக்கு மட்டுமே சூட்சமாக இருக்கார். அதனால் நான் இதை வந்து யாருக்குன்னா இங்கே காட்டி என் கூட அவர் இருக்கார் அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அவர் பக்கத்தில் நான் இருந்தால் தான் அவர் என்னை பார்த்துக்கிறாரு அப்படின்றதும் இல்லை. இதுபோல் பல நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும் இதற்கு இவ்வளவு பெரிய, அதாவது நான் எல்லாத்துலேயும் வாலண்டரி போங்க, நான் தான் போய் ஜக்கு தூக்குவேன், நான் தான் பண்ணுவேன். ஆனால் ஐயா கிட்ட நான் அதை பண்ணலை. ஏன்னா ஐயா வந்து இயல்பாக, நான் திருவண்ணாமலை கூட இயல்பாக இருங்கன்னு நான் போய் முண்டி அடித்து உடனே இல்லை. நான் எந்த இடத்துல சாப்பிட்டாலும் நானும் நண்பரும் கடைசியாக தான் போய் நிற்போம். எல்லாம் சாப்பிட்டோம் கடைசியாக அப்படி இருக்க சொல்ல ஐயா வந்து அந்த புன்முறுவல் பண்ணுறாரா, அது போதும். கடைசியாக போக சொல்ல ஐயாவுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. இப்போ கூட திருவேற்றூரில் கூட நான் வந்து கார் போக சொல்ல எந்த வழியாக போவாருன்னு மட்டும் பார்ப்பேன். நானும் நண்பரும் அந்த கடைசியில் அந்த இடத்துல போய் நிற்போம், வணக்கம் வைப்போம். அவர் சிரிக்கிறாரு, சிரிக்கலை, வணக்கம் வைக்கிறாரு, வணக்கம் வைக்கலை, பார்த்தாரு, பார்க்கல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என் குருவோடு இருக்கேன், குரு என்னோடு இருக்காரு என்பதை நான் உணர்ந்துட்டே இருக்கேன். இந்த மந்திரங்கள் என்னை ஏதோ செய்யுது. அது என்ன செய்ய போகுதுன்றதை வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், எப்படி ஆகும்னு தெரியல. அதே மாதிரி ரெண்டு விஷயம் சொன்னாருங்க. குடும்பம் ஒரு கையில், தியானம் ஒரு கையிலனாரு. இது மட்டும்தான் எங்கள் வீட்டம்மாக்கு நான் காட்டினேன். எங்கள் குரு இதை தான் சொல்கிறாரு, குடும்பம் ஒரு கையில், தியானம் ஒரு கையில் அப்படின்றாரு. இப்போ குமரேசன் கூப்பிடுவார், சதீஷன் கூப்பிடுவார், வெங்கடேசன் கூப்பிடுவார், எல்லாரும் கூப்பிடுவார். இப்போ டி நகரில் ஸ்கூலில் இருக்க சொல்ல சிவானந்தன் கூப்பிடுவாரா நம்மளை? அப்படி கூப்பிட்டாருன்னா போதும், என்ன பேருனாவது கேட்பாரா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, எது வேணாலும் நினச்சிக்கிங்க. அன்று இரவு என்னுடைய கனவில் அவரா, என்னப்பா உன் பேர்? ஐயா நீங்கள் என்ன சிவானந்தன் கூப்பிட்டா போதுங்க ஐயா, அவ்வளோதானே, சரி சிவானந்தம் அப்படின்னாரு. உண்மையாகவே மறுநாள் காலையில் அதை நினச்சி இப்படி வந்து நடக்குமா? கனவுன்றது ஓகே, நம்மளுடைய தினம் வாழ்க்கையில் நம்ம யார் யாரை பார்க்குறோமோ, எந்தெந்த சந்திக்கிறோமோ, எந்த பிரச்சனையை பார்க்குறோமோ, எந்த சந்தோஷமாக இருக்குமோ, அதெல்லாம் கனவுல இருந்து நிஜ வாழ்க்கைக்கு வரலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையிலேருந்து கனவுல வரலாம். சிவானந்தன் சொல்லிட்டேன், போதுமாப்பா, போப்பா
அப்படின்னாரா, இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால் ஐயா கிட்டோ ஐயா நின்னோ அவருக்கு எப்படி தெரியுறேன், நான் எப்படி தெரியுறேன். ஆனால் ஐயா எனக்கு எல்லா விதமாகவும் தெரியாது, எல்லா விதமாகவும் தெரிகிறார். இயேசுவா தெரிகிறாரு, அல்லாவா தெரிகிறாரு, சிவனா தெரிகிறாரு, வள்ளலாரா தெரிகிறாரு. இன்றைக்கெல்லாம் பார்த்தா வள்ளலார். அதே மாதிரி எங்கே போனாலும் ரொம்ப உணர்ச்சி முகம் வச்சு நான் கண்ணீர் விடுவேன். அவர் சொல்லிட்டாரு, அழலாம் கூடாது, டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, எதெல்லாம் கிடையாது, நீ வர உணர்ந்தீங்க, உங்களுக்கு இதுதான் நமக்கு தேவை. அதே மாதிரி முருகப்பிரியா நெல்லை இல்லைங்களா. அடுத்து சரவணன் நம்பத்தூர். குரு திருவடி சரணம். ஐயா, நான் வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஐயாவை வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் வந்து தரிசனம் பண்ணேன். ஐயா அப்போ அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, யாரும் என்கிட்ட வராதிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அங்கேருந்து நினச்சிங்க, நான் எப்படி வழி நடத்தணுமோ நடத்தினேன்னாரு. அதுக்கப்புறமேல நான் ஐயா நான் கிட்டக்கே வர்றதில்லை. ஐயாவை அதுக்கப்புறம் கிட்டக்க நான் எந்த இதுவும் இல்லை. நான் எப்பயுமே கடவுள்கிட்ட கூட போனால் கோயிலுக்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தால் கூட நான் எந்த வேண்டுதலும் வைக்க மாட்டேன். சாமியை பார்ப்பேன், கையெடுத்து கும்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். நெருக்கடியாக ரொம்ப இருந்தால் கூட எப்போயாவது தான் சொல்லுவேன். அதுமாதிரி நான் குருக்கிட்ட அதுமாரி சொல்லியிருந்தேன். எனக்கு வயிற்று பிரச்சனை தான் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதாவது நான் அலோபதி மெடிசனு, சித்தா மெடிசன் எல்லாமே சாப்பிட்டு எனக்கு எதுவுமே சரியில்லை, செரிக்காது, மூச்சு விட முடியாது, ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஐயா அப்போ அந்த அன்னதானம் பண்ணும்போது சொன்னாங்க, அதுமாரி நானே அந்த சூட்சமத்தில் உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் கையால் அன்றைக்கி வாங்கிட்டு அந்த அந்த கைலாயம் முடிச்சுட்டு ஐயாவை நான் தரிசனம் பண்ணிவிட்டு ஐயா கையால் அந்த உணவை வாங்கும்போது, ஐயா எனக்கு எல்லாமே சரியாகணும்னு அன்றைக்கி தான் நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பிரச்சனை ஒரு 70% இப்போ கம்மியாகி நான் இப்போ பரவாயில்ல, இப்போ ரொம்ப நல்ல திருப்தியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது நான் ஐயாட்ட தான் சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே அவர்கிட்ட நின்று எதுவும் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டேன். ஏன்னா ஐயா சொல்லிட்டாங்க, நான் சூட்சமத்தில் உங்களை வழி நடத்துகிறேனாரு. நான் தியானம் கூட சரியாக பண்ண மாட்டேன், அந்த மந்திரம் மட்டும்தான் அப்பப்போ சொல்லுவேன். நேரம் கிடைக்கும்போது பண்ணுவேன். தியானம் ஒரு நாள் வரும், வராது. ஐயா சொல்லிட்டாங்க, அதை பற்றி கவலைப்பட இயல்பாக வர அன்றைக்கி மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கன்னாங்க. அந்த இயல்பு என்றைக்கு வரும்னு ஐயாட்ட சரணம் அடைஞ்சிட்டேன். ஐயா என்றைக்கு அதை வழி நடத்துகிறாங்களோ நடத்தணும். நன்றி ஐயா. குரு திருவடி சரணம். குரு திருவடிக்கு சரணம். என் பெயர் யோகலக்ஷ்மி. நாங்கள் சென்னையில் இருக்கோம். நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. கொஞ்ச நாளாக நான் எனக்கு நல்ல ஒரு குருவை அடையாளம் காட்டுங்க ஏன்னா எனக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப லேட்டாக கிடச்சிது. அப்போ சில குருமார்கள் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க யாரும் இப்போ இல்லை திருவண்ணாமலையில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வேண்டுதல் வச்சேன். அப்போ இது கிரியா அவர் பாபாவோட புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் யுக்தேஸ்வர் அவர் சொல்கிறத நினச்சி நான் அது மாதிரி வேண்டுதல் வச்சேன். மனசில் நினச்சிக்கிட்டேன். திடீர்னு பார்த்தோன்னா எனக்கு கனவுல வந்தாங்க. கனவுல வெள்ளை கலர் இதே மாதிரி ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் முடி இவ்வளோ தான் இருந்தது, ஃபுல் நீளம்லாம் இல்லை, கலர் இந்த கலரில். திடீர்னு காலையில் விடிகால கனவுல. அப்புறம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது தோரணமலைன்னு சொல்லிட்டாங்க. தோரணமலை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு காலையில் பிள்ளைக்கு ரெடி ஆகிட்டு ஸ்கூல் கொண்டு போய் விடும்போது தோன்னு ஞாபகம் வச்சுட்டு போனேன், மறந்துட்டேன். அப்புறம் தோரணமலை ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ண தோரணமலைன்னு ஒன்று இருக்குது, அங்கே முருகர் இருக்காங்க. இப்படி தான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி நான் ரொம்ப பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் பேசினாலும் பேசலைனாலும் நம்ம வேலை செய்வோம், அது வேறு. அதனால் உங்களுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு எது அப்படின்னா, ஒரு குரு தியானம் பண்ணுறதில்ல, ஒரு குருவாக மலர்றாருல, குருவாக மாறுறாருல, அந்த குருவையும் தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போகிறாருல. அப்போ போகும்போது எந்தெந்த ஆன்மாக்கெல்லாம் அவரோட பயணிக்குதோ அது ஒரு காட் கிஃப்ட்டும்பாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்பாங்க. அந்த மாதிரி என் லைஃப்பில் மறக்க முடியாத தருணமாக யாரெல்லாம் நீங்கள் பயணிக்கிறீங்களோ அது பின்னாட்களில் அது ஒரு பெரிய பொக்கிஷமாக மாறவும், அதுக்கான ஒரு பெரிய ரோலாக பெரிய பணியாக இருக்கும். அழுகுசாமியோட குரு பூஜை 2024 நடந்தது, டிசம்பர் 15ஆம் தேதி. அன்னைக்கு அங்கே புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு நேராக சாமியை பார்க்குற மாதிரி தான் திருவண்ணாமலைக்கு நான் யதார்த்தமாக வந்தேன். ஆனால் சாமியோட புத்தகம், சாமி எப்படி அங்கே அந்த ஸ்டெர்லிங் ஹோட்டலில் தங்கி
அந்த புத்தகத்தை எழுதுனாங்க எல்லாம் சொல்லி அந்த புத்தகம் எனக்கு 2 வால்யூம் அப்படியே கிடச்சிது கைக்கு. அதில் இருந்து நான் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படியாவது யாராவது வந்து சாமியை பற்றி பேசுவாங்க எனக்கு. உதாரணமாக வந்து சாமி வந்து சிவன்மலையில் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்துகிறப்ப வந்து பூவனம்னு இயற்கை உணவு தயாரிக்கிற ஒரு ஃபேமிலி அங்கே வேட்டைக்காரன் புதூரில் இருக்காங்க. அவங்க இயற்கை அங்காடி வச்சுருக்காங்க. அவங்க சாமியை சந்தித்தது, சாமி அந்த வாய்ப்பு கொடுத்ததை பற்றிலாம் அவங்க நேற்று கூட அவங்ககிட்ட பேசிட்டு தான் வர்றேன் அங்கேருந்து, பொள்ளாச்சியிலேருந்து. அந்த மாதிரி நான் ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு 2 வருஷ தொடர்ச்சியான சில சமிக்கைகள் அலைவரிசைகள் ஊடாக இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 செஷனுக்கு மேலே சாமி தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க. அதில் மார்னிங்கில் நான் காலையிலே சொன்னேன், சாமி எப்படி வந்து கல்வி, சுதந்திரம், நமக்குள்ளே நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும்னு பேசுனாங்கன்னு. எனக்கு அதுக்கு அடுத்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதுவரையும் அந்த மாதிரி யாருமே வந்து பேசுனதே இல்லை. இந்த 6 ஆதாரங்கள், அது எப்படி வந்து நம்ம குண்டலினி எப்படி வந்து ஒரு நாகம் மாதிரி வந்து நம்ம பிடரியில் இருக்குது, முன்பகுதியில் வந்து அந்த அருங்கோணம்ன்றது வந்து எப்படி வந்து நம்ம அந்த நெத்தி சுடரில் வந்து இருக்குது, அது எப்படி வந்து 2ம் வந்து கனெக்ட் ஆகுது. அப்புறம் இதை வந்து குரு எப்படி செய்கிறாங்க, மகான்கள் எப்படி நம்மளுக்கு வந்து வழிகாட்டி செய்கிறாங்க. அப்புறம் சாமி பேசுனதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா வந்து நம்ம இந்த அடுத்த செஷன் இப்போ பேசுனதுலையும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுவதும் தருவோயினின்னு சொல்கிற மாதிரி நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வழிகாட்டுதலில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பூரா எனக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு பக்கம் வந்து அதை நான் சில விஷயங்கள் வெளியில் சொல்லலாமான்னு சொல்கிறது இல்லை. வழக்கமாக சில விஷயங்கள் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது பேரலாக. இதுவரை அந்த அனுபவத்தை நான் கிட்டத்தட்ட 2016 சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். நான் அந்த அனுபவத்தை உணர்ந்ததில்லை. அப்படி ஒரு எனக்கு பேரலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று என்னோடய உடலில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நான் மந்திரம் சொல்லிக்கிட்டு சாமியை வந்து நான் அவர் பாதத்தை பார்த்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் இன்னொரு இதில் வந்து இந்த இது ஒரு செயல் வடிவமாக ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு அற்புதமான இதாக பார்க்குறேன். நாளைக்கு நம்ம இங்கே வந்திருக்க குழந்தைகளுக்கு நம்ம சாக்லேட் தந்துடுறோம். எல்லோரும் அமைதியாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க குழந்தைகளா வாங்க. ராஜேந்திரன் அவர்கள் திருவெற்றியூர் அவரோட அனுபவத்தை சொல்கிறார். ஐயாவை நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து எப்பவுமே போவேன் அடிக்கடிக்கு. நம்ம ரமணர் ஐயாவுடைய இருவாட்சி குகைக்கு எப்பவுமே நான் போகிறது என்னுடைய பழக்கம். நான் என் வீடு வந்து திருவெற்றியூர். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னே இருவாட்சி குகைக்கு போகும்போது
அந்த இடம் எனக்கு இருவாட்சி குகையிலேருந்து இறங்கணுன்னா நீட்டாக அந்த சுத்தவெளி என்ற ஏரியாவுக்கு தான் என்னை இட்டுன்னு போச்சு. அங்கே இட்டுன்னு போய் பார்க்கும்போது ஐயா அன்றைக்கி வந்து இல்லை, ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிருந்தார். ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போயிட்டான்னு சொல்லி நான் திருப்பி வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஐயாவை மீட் பண்ணோம். திடீர்னு பார்த்தா ஐயா திருவற்றூருக்கே வந்தார். அதுக்கு முன்னையே இங்கே வந்து பார்த்துட்டு வந்த பிறகு நான் எப்பவுமே தனி ரூமு, எனக்கு தனி இது இருக்குது வீட்டில். அந்த வீட்டில் நான் படுத்துன்னு தூங்க கரெக்டாக ஒரு 4 மணிக்கு நான் தியானம் பண்ணுறது வழக்கம். தேம்பி 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 அப்படியே அழுகுறேன், கண்ணில் தண்ணி ஊற்றுது எனக்கு. என்னடா நான் எதுவுமே என் வாயில் பேச வரல. ஐயா 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 இந்த வார்த்தை தான் நான் சொல்கிறேன், தவிர வேறு எனக்கு எதுவுமே வரல. அந்த மாதிரி உணர்வு, பேரறிவு சிற்றறிவு, அந்த பேரறிவு ஐயா வாங்கின அலைய நான் சிற்றறிவான என் உயிருக்கு நான் வாங்கினது. மிகவும் நன்றி ஐயாவுக்கு என்னுடைய சரணம். நன்றி ஐயா. சோமசுந்தரம் அவர்கள், ரிட்டையர்ட் HM. ஐயா அவர்களுக்கு, சாமிக்கு, குருவுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய அநேக கோடி வணக்கங்கள். இந்த வெளி சுவாசமும் உட்சுவாசமும் ஒன்றா சேருகிற பொழுது ஒரு ஞானி சமாதி அடைகிறார் அப்படி என்றும் கூறினார். அதாவது அவர் கூறியதிலிருந்து அந்த மனசாகப்பட்டது அவ்வளோ ஒரு எல்லாத்தையும் மறந்து மகிழ்கிறது. உள்ளுணர்வு வெளியுணர்வு உள்ளுணர்வு சேர்ந்த பிற்பாடு எப்படிப்பட்ட ஒளி உயிர் சக்திகள் கிடைக்கிறது என்று சொன்னார். அதே மாதிரி வெளிமூச்சு உள்மூச்சு இது ரெண்டும் ஒன்றாக கலக்கிற போது அப்பொழுது எத்தனை ஞானிகள் சமாதி அடைகிறார்கள் என்று கூறினார். ஒரு கல்லை கூட உதாரணம் காட்டி சொன்னார். மகளிரை ரொம்ப மேம்படுத்தி சிறப்பாக சொன்னார். இல்லை என்று அதாவது நிறைய பேர் சொன்னார். அவர் கூறிய கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. இப்போ காலையிலிருந்து கேட்டு மனசு ஒரு மாதிரியாக, நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், இறைவனிடத்தில் பல காலமாக வணங்குகிறோம், பல காலமாக வேண்டுறோம், பல காலமாக அபிஷேகம் பண்ணுறோம், பல காலம் பூஜை நடக்கிறோம். இருந்தாலும் அவர் என்னைக்கு கொடுப்பாருன்றது அவருக்குத்தான் தெரியும் கொடுக்கறது. அப்போ நாம் எப்போ நிறைவடைவோன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது அப்படி இல்லையே. பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னாரே, ஒரு முறை பார்த்தேன், எனக்கு அந்த வழி இருந்தது, துன்பம் இருந்தது, நோய் இருந்தது, எல்லாமே விலகிவிட்டது. பார்வைக்கு அவ்வளோ சக்தியா? ஒரு முறைதான் என்னை பார்த்தார், என் உடலில் இருந்த நோய்கள், உள்ளத்தில் இருந்த துன்பங்கள் அத்தனையும் அறவே அகன்று விட்டது என்று நண்பர்கள் எல்லோரும், மகளிர் எல்லோரும் பேசினார்கள். எவ்வளவு ஒரு ஆனந்தமான பேச்சு! அதை கேட்கறதுக்கு எத்தனை நாள் வரலாம். அதாவது என்னுடைய மகள் கூட சில குறைபாடுகள் இருந்தது. அவங்க கடந்த மார்கழி மாதம் 8 நாட்கள் திருவண்ணாமலையிலே அந்த வெட்ட வெளியிலே தங்கி என்னுடைய மனைவியும் இருந்து பார்த்துட்டு இப்போது அண்மையில் சந்தித்து என்னாச்சு போனோம்னா, உடம்பு நல்லா இருக்குது, பார்வை தான், அவர் பாதம் தான், அவர் சாதம் தான், வேறு ஒன்றுமே இல்லை, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கிட்டயே எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது. நான் வெளியாளுங்களாம் சொல்கிறதெல்லாம் காதால் கேட்டேன், என் மகள் சொல்கிறத நேரால் கேட்டேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஐயா ஒவ்வொரு சொற்களிலையும் விளக்கிற போது பல அர்த்தங்கள் அற்புதம். ஆனால் அவர் கடைசியில் சொன்னார், நான் தான் சொன்னேன், ஐயா அவர்களுக்கு, சாமி அவர்களுக்கு, குரு அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கம். அவரை குருவான்னு சொல்லிட்டு கூட மானசீகமாக ஏற்றுக்க நம்ம நல்லா இருக்காங்க. ஆனால் அவர் இந்த சபையிலே, நான் குரு அல்ல, நான் சாதாரண வெட்டவெளி அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த காலத்திலிருந்து கூறிய நிறைகுடத்துக்கு ஒரு உதாரணம். நாகராஜ், முருகன் திருச்சி, மணிமேகலை குளத்தூர், தினேஷ் சுப்பிரமணி, இந்த 4 பேர் மட்டும் கடைசியாக வந்துருங்க. திருவண்ணாமலை வெட்டவெளியிலேருந்து வரேங்க. ஐயா கிட்ட வந்தோம்னா வந்தோமா, அமைதியாக இருந்தோமா, உடம்ப அப்படியே எங்கேயும் போட்டுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து எதையுமே நம்ம சிந்திக்கவே கூடாது. இது என்னுடைய அனுபவம். ஏன்னா ஐயா ஒரு கோயில் இருக்கும்போது ஒரு காலபைரவர்னு ஒரு, நம்ம இங்கிலீஷ் நாய் தான் அது, ஆனால் அது ஒரு ஆன்மா தான். ஐயா கிட்ட வருது, அமைதியாக இருந்தது,
வேண்டியதை பெற்றுக்கிச்சு, போயிடுச்சு. வந்தது, பெற்றது, சென்றது. நீங்கள் அந்த பதிவு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கே கருணை காட்டக்கூடிய குரு வந்து நம்ம காட்ட மாட்டாரா? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் குரு காட்டிய வழியில் போகிறது மட்டும்தான். அமைதியாக இருக்கிறது தான் முதல் வெற்றி. அதில் இதுதாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஐயா கூட 2 வருஷமாக பயணம் பண்ணுறேன். வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்துருக்குது. அது அனுபவமாக சொல்லணும்னா ஒரு 1000 புத்தகம் எழுதலாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க எதையும். நீங்கள் வந்து எல்லாருமே அமைதியாக இருந்துட்டு மனசில் எண்ணத்தை மட்டும் சங்கல்பமாக வச்சுட்டு நம்ம போகலாம். அதுக்கான பதில் வந்து அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் அது நடக்குங்க. இதுதாங்க. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. எனக்கு லவ் மேரேஜ் நடந்தது. கடந்த 13 வருஷமாக குடும்பத்தோடவே வாழவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வெறுத்துட்டு எதுவுமே வேணாம், இறந்து போயிடலான்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா ஒரு மந்திரம் சொல்லி, இதை நீ தினைக்கும் சொல்லிட்டு வாங்க, சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு குருநாதர் வந்து கிடைப்பாருன்னு சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. நான் அதை ஒரு 48 நாள் பயிற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. நீ இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பா, குருநாதர் உனக்கு காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஐயா வந்து சான்ஸ்கிரிட் காலேஜில் வந்து தீட்சை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவே தான் திரும்ப சொல்கிறாரு, இங்கே ஐயா வந்து வராப்பில்லையா, நம்ம வேணால் போய் பார்க்கலான்னு சொல்லி 2 பேருமே தான் போகிறோம். ஐயா முதல்ல எனக்கு தொட்டு தீட்சை கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சரி. கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கு போகல, எந்த கால்ஸும் வர்றதில்லை. எனக்கு அமைதியாகிட்டேன். அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கூட இருக்கிறேன், நீ அமைதியாக மட்டும் இருங்கன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லியிருந்தார். எதையும் நீங்கள் சிந்தனையை எடுத்துக்காதீங்கன்னு இருந்தார். எந்த சிந்தனையும் இல்லாத அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை. அதுவும் இல்லாத இன்றைக்கி காலையில் 2 நாளாக என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, முடியாத நிலைமை. இருந்தாலும் என் வீட்டில் கேட்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மனைவி தான் ஒரு காலத்தில் நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நீ என்னை துணியெல்லாம் தூக்கி விசிறி அடித்து துரத்தி விட்டவங்க இன்றைக்கி என் கூட இருந்துக்கிட்டு குருநாதர் கூப்பிட்றாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் உடம்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் குருநாதருக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. குரு திருவடி சரணம் ஐயா. நான் வந்து 15 வருஷமாக ஒரு குருக்கிட்ட இருந்து முழுமை பெறாமல் எனக்கு எப்படி அதுக்கு மேலே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் ஸ்டக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு குருக்கிட்ட போனால் அவங்க வாசியோகம் சொன்னாங்க. உடலை வருத்தி பண்ணேன். என்னோட ஒரே குறிக்கோள் வந்து இறைவனை பார்க்கணும், இல்லை பிறவி வேண்டாம். எனக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பம் இருந்தாலும் நான் தியானத்தை கைவிடாமல் நான் பின்பற்றி வந்ததுனால எனக்கு வடிவடையம்மன் கோயிலில் ஒருத்தர் சொன்னார், இவரை போய் பாருங்கன்னு. பார்த்து நான் 6 மாதம்தான் ஆகுது. 6 மாதத்தில் நான் 3 மாதம் என்னால் தியானம் பண்ணுற சூழல் இல்லை எனக்கு வீட்டில். ஆனால் இந்த 2 மாதமாக தான் தியானம் பண்ணுறேன். எனக்கு அற்புதத்தை நான் வாய் திறந்து சொல்ல முடியாது, வார்த்தையால் விவரிக்க முடியாது, உணர மட்டும்தான் முடியுது. தயவு கூர்ந்து குருவை நீங்கள் உணருங்க, உங்களுக்கு அந்த அற்புதம் காட்டி கொடுக்கப்படும். நான் உயிரோடு இருக்கும்போதே என் ஆன்மாவுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு என் குரு. இதை தாண்டி களியை அழிக்க வந்திருக்காரு. சத்தியோகத்தில் நம்ம இருக்கோம், இந்த குருவோடு நம்ம பயணிக்கிறோம், நம்ம வரலாறில் இடம் பெறுவோன்றதை மறந்துடாமல் குரு காட்டி கொடுக்குற வழியை பின்பற்றுங்க. எல்லாரும் பிறவி பிணியை எல்லாருமே எடுத்துட்டு முக்தி நிலைக்கு அடைவோம். இந்த ஐயாவோட இந்த தாய் தந்தைக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்களோட குழந்தைக்கு, அவங்களோட மனைவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி, வெட்டவெளிக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்னோட அனுபவமாக நான் இறுதி அனுபவ உரையாக சொல்லிக்கிறேன். அனுபவ உரைன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு ஷேரிங். நம்ம ராமேஸ்வரம் ஆரம்ப கட்டத்தில் ராமேஸ்வரம் சத்சங்கத்தில் நைட்டு ஃபுல்லாக இரவு அமாவாசை பௌர்ணமி அந்த தினங்களில் இரவு ஃபுல்லாக சத்சங்கம் இருக்கும். விடிய விடிய ஐயா அவர் உரையை நிகழ்த்திட்டு இருப்பார். சிலர் தான் கேட்டுட்டு இருப்பாங்க, சைடில் மற்றவங்கெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு சவுண்டு கூட வரும் நடுராத்திரியில், என்னடானா நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் சத்தமாக பேசுகிறேன்ட்டு அப்படிலாம் தட்டி 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 கூப்பிட்டு அந்த கரெக்டாக அந்த 3 மணிக்கு தீட்சை கொடுக்குற நேரத்துக்கு கரெக்டாக எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அவங்க.
அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணி நானும் ஏதோ ஒன்று கேள்வி மேலே கேள்வியாக கேட்போம். எல்லா பேரும் ரொம்ப பர்சனலான கேள்வியெல்லாம் கேட்போம். பிடிச்சி ஒரு ஆளை எந்த அளவுக்கு பிடிச்சி கசக்க முடியுமோ அந்த அளவுக்கு கசைச்சு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கோம். சதீஷ் அவர்கள், நான் இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வியாக கேட்டு போட்டு கசக்கி எடுத்திருக்கோம். ஒரு கட்டத்தில் ஒன்று இருக்குன்னே வரும்போது கடைசியில் ஒரு இடத்துல ஒன்று இல்லைன்ட்டார். ஆனால் நான் ஒவ்வொரு நாள் தோக்குறேன், என் மனசிட்ட தோக்குறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒரு டீ என்னை தோக்கடிச்சிருது, ஒரு ஆள் என்னை தோக்கடிச்சிடறாரு அவர் பேச்சில். அவர் பேச 2 நிமிஷம் பேசுவார், அரை மணி நேரம் போயிடும். நான் அந்த ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதே இந்த தப்பாக போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் நடக்கும். நம்ம யதார்த்தமாக ஒரு பதில் சொல்லுவோம், அரை மணி நேரத்தை நான் போயிடும். அரை மணி நேரம் போயிடுவோங்கிற காரணம் நான் தோக்குறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் என் மனசு தோக்குது, அவங்க மனசுக்கிட்ட நான் தோக்குறேன். அதாவது இவரை மாதிரி உயர்ந்த ஆற்றல் அவர் மகுடி ஊதி நம்ம ஆடினா பரவாயில்ல, மனுஷன் மகுடி ஊடி நம்ம ஆடிட்டுருக்கோம். அவன் சிந்தனைக்கு அவன் பேசிகிட்டு இருப்பான், அவன் கூட நம்மளும் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கூட இருந்தே விலகி இருந்தாலே போதும். நன்றி. பாலகதிரேசன் அவர்கள். குருவே சரணம். ஐயா அவர்கள் கூட ஒரு 1.5 வருஷமாக இந்த தொடர்பு ஐயா அவர்களாலே ஏற்படுத்தப்பட்டது, அப்படி தான் நான் உணர்கிறேன். ஐயா கூட சில நேரங்களில் நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரங்கள்லாம் ஐயாவுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்ததை நான் உணர்கிறேன். அதுக்காக ஐயா என்னை மன்னிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாரும் என்னப்பா தொண்டையை வர மாட்டேது. எல்லாருக்கும் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்காவது கேள்வி இருக்கா? கேள்வின்னா ராமாயணம் மாதிரி இருக்கக்கூடாது. கேள்வின்னா 2 லைனில் இருக்கணும், 1 லைனில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் கேட்கறது யாருக்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கேட்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுதான் நாங்கள் வேணும்னே நீங்கள் கேட்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் அது உணரணும். உணர்ந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு கேள்வியை கேட்கணும்னு கேட்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப பார்த்து
शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं பாவியனுடைய ஊனினை உருக்கி பாவியனுடைய ஊனினை உருக்கி பாலினேந்தூட்டும் தாயினும் சாலம் பரிந்து நீ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உளப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானை யாருனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே யாருனை தொடர்ந்து 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 சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எழுந்தருளுவதினிய அருளுவதினிய குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவனாயன்மா சரணம் குருவே சரணம் குருவே சரணம் प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं